செத்து போன என்னடா பாட்டு பாடுறா? எதை பார்த்தா? எந்த காலை பார்த்தா? எல்லாரும் தவறாக பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும். நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பெருமையும் பேரும் புகழும் சிறந்த அழகுதிரி பொன்னாடி நாடு இது தங்காயூர். ஆமாமா தங்காயூர். ஆமா. கிராமத்தில் எழுந்துள்ளிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மனாகிய அம்மன் அம்மன் பண்டிகை திருவிழாவை அப்படியா அம்மனுக்காக வைத்த வேண்டுதல் காரணமாக இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறாங்க. யார் தெரியுமா? சீட்டெல்லாம் எடுக்கிறதுல பூராலும் கச்சிரு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் தங்காயூர் கிராமத்தில் இருந்து அருள்வாளிக்கக்கூடிய இன்னும் அம்மனுக்கு வைத்த வேண்டுதலை நிறைவேறிபடி காரணத்தினால் இன்னும் அம்மங்காட்டூரை சேர்ந்த வசுந்தா குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து இன்னும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் குழந்தைவேல் புனிதா அவர்களும் இன்னும் தர்மதுரை புவனேஸ்வரி அவர்களும் இன்னும் வர்ணிகா அவர்களும் இன்னும் ருத்ராவதி அவர்களும் அந்த குடும்பத்தினராக ஒன்றாக சேர்ந்து ஓர் இரவு சதுநாட்டம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளதுமா. ஆமாமா. அம்மனுக்காக ஒரு இரவு நாடகம். ஆமா. காரணமாக ஆமாமா வசந்தா குடும்பத்தை அனைவரும் ஒன்று கூடி நமக்காக அன்னபோஜனம் அடைத்து பொறுமைக்கு தருமன் போருக்கு வீமன் வில்லுக்கு விஜயில் சொல்லு கரிச்சந்திர வாரி வாரி வழங்கக்கூடிய அங்கிதாசாரி கர்ணனை போலையும் திருத்துண்ட பக்தன் வெங்காட்டு நகையை போல அன்னதானம் படித்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. ஆமா. அந்த வசந்த அம்மாவுடைய குடும்பம் அருகோ போல் வேறுன்றி வீட்டு வழி போனாலும் எவர் பயம் இல்லாமல் காட்டு வழி போனாலும் கல்லல் பயம் இல்லாமல் அந்த அம்மனுடைய அருள் பெற்று என்று நலமோடு வாழ வேண்டும் என்று நம்ம கலைக்குழுவின் சார்பாக மனவார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, அதாவது நம் நாடகத்தை பார்க்க வந்த அனைத்து ஊர் பொதுமக்களும் அனைத்து கலைகளும் கட்டுணத மாமேதைகளும் நாடக கலைஞர்களும் நாடக ஆசிரியர்களும் யாவற்றை பேரு தெய்வீக சபையில வந்து கொண்டிருக்கிறாங்க. அனைத்து பேருக்கு நம்ம கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமல்ல, அதாவது மதிப்புக்கு மரியாதைக்குரிய செல்லும் ஐயா அவர்கள் யூடியூப் சேனல் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக அருளோடு இருந்த ஜோதிமயமான அந்த பகவானை போல அந்த கடவுளை போல அதாவது எங்கு நிறைந்தது போல யூடியூப் சேனல் மூலியமாக எங்கும் பிரகாசிக்கக்கூடிய ஒளி அதாவது அந்த சேனல் மூலியமாக இந்த நாடக கலைஞர்களை வளர்க்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு அனைத்து கலைஞர்களும் எங்கெங்க நாடகம் ஆடுறாங்களோ அனைத்து இடத்திலும் சென்று இந்த யூடியூப் சேனல் மூலியமாக நாடகம் வளர வேண்டும் என்று வருகை பத்தந்து புரிந்திருக்கும் ஐயாவாகிய செல்வம் ஐயா ஒரு யூடியூப் சேனல் அந்த அம்மனுடைய அருள்பெற்று மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அந்த அம்மன் அந்த யூடியூப் சேனலுக்கும் செல்வ ஐயா குடும்பத்திற்கும் வாழ்த்து கொடுத்து அர்ச்சிக்க வேண்டும் என்று நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதாவது நடைபெறக்கூடிய நாடகம் என்ன தெரியுமா? சொன்னால் தெரியுமா? அதாவது மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய அபிமன்யன் சுந்தரி கல்யாணம். அபிமன்யு சுந்தரி கல்யாணம். சரி, இந்த நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன ஒவ்வொன்றா சொல்றேன். ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்.
இருந்தாலும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாருமா? அதாவது வடமதுரா தேசத்தை ஜெகதோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய சரி என் தந்தையார் வசுதேவர். ஓ தந்தையாரோ வசுதேவன். ஆமா. சரி சரி தாயாரோ? என் தாய் ரோகிணி. ஓ ரோகிணி. ஆமா. வசுதேவனுக்கும் ரோகிணிக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? அதாவது வடமதுரா தேசத்தை ஜெகதோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய வசுதேவருக்கும் சரி தேவகி ரோகிணிக்கு என் தந்தையாருக்கு வந்து 2 சம்சாரம். அட 2 தாய்மார்கள். 2 தாய்மார்கள். சரி சரி தேவகி ரோகிணி. சரிம்மா. இந்த 2 பேருக்கு 3 பிள்ளைகள். அட 3 பிள்ளைகள். ஆமா. யார் யாரு? நான் ரோகிணிக்கு பிறந்த குழந்தை நானும் என் அண்ணன் ஆகிய பலராமன். சரி சரிம்மா. இன்னொரு ஆள் தெரியுமா என் கூட பிறந்த அண்ணன்? யாருமா? உனக்கு யாருன்னு தெரியல? அடடா அடடா சொன்னா தெரிஞ்சுக்கிறியா? சொன்னா தெரிஞ்சுப்பமா. என் அண்ணன் பலராமன் பேரு நான் சொல்லிட்டேன். இன்னொரு அண்ணன் யாருன்னு சொல்லணும்ல? ஆமாமா. அவங்க யார் தெரியுமா? யாரு? இந்த உலக பிரபஞ்சத்தை ஈரடியா அளந்தவர் 2 அடிக்கு. அட 2 அடிக்கு அளந்தவர். ஆமா. ஆகாயம் 1 அடியும் இந்த பூமி 1 அடி அளந்தாளு. அப்பேற்பட்டவர் யாருமா? இன்னொரு அடி எங்க வச்சு அளந்தாங்க? எங்க? யார் மேல வச்சு அளந்தாங்க? யார் மேல? யார் தலை மேல வச்சு அளந்தாங்க? யார் தலை மேல? கேட்க மாட்டேங்குது. சொல்லுமா சொல்லுமா. அந்த மதம் கொண்டாமா பலி திடன் கொண்டாடித்திட மண்முன்றடி தானம் கேட்டவர் இந்த மாய பிரபஞ்ச தன்னையே காத்தவர். ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சோர்துங்கம்மா. அந்த மாமேலுக்கு சாந்திட அம்மை ஊரு நிலை தாங்கிட மாய பெண் மோகினியானவர் அந்த ஈசன் மையல் கொண்ட மகளை கொண்டவர். சரி 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 சரி. அந்த கோகுலமே பிரபாதனை கோபையர் உருவாடினி கோதையால் யசோத புத்திரா கோதண்ட ராமன மித்திரா. தெரியலையா? தெரியலம்மா. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கோவானந்தன் கொல்லை குழல் ஓசையால் துள்ள குன்றின் மேல் கோல் ஊன்றி நின்றவன் அந்த கோர அறைக்கு பால் உன்றவன். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதம்மா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அப்படியா? அந்த கருமாமுகில் மதனாதிரி வரமே ஒரு கருமாமுக காலசாதர் பூக காட்சியே என் அண்ணனை காண்பதற்கு வெகும் ஆட்சியே. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பக்கமா வந்துருச்சாயா? அப்படியா? அந்த புடமேசை பணம் மீதில் விழுமேற்கொள் பணம் மீதில் நடுமாறி நடத்திட்ட நாரணன் அந்த கருங்கோ கடல் போய் படுத்திட்ட பூரணன். யாரு கருங்கடல்ல போய் படுத்தால தெரியல. இந்த தரணையில் ஒரு பெற்று இரணையில் முடியிட்டு நரசிம்மம்மாய் வந்த மூர்த்தி பக்த பிறகு நாதனுக்கு உபநேர்த்தி. பக்கமா வந்துருச்சுமா. பக்கமா வந்துருச்சு. சொல்ற நல்லா கேட்டுக்க. அந்த யாதவ கூல விலங்க மாதமானாய் வந்து உதித்த பூதலம் புகழும் மன்னனே அந்த சாயவல்ல துறை மகன் அந்த கோப்பன் தன் மனையில் தான் மலர்ந்த மாய கண்ணனே.
ஒண்ணும் பக்கமா அந்த பாதகை பூதகை பால் குடித்தார் அந்த பாபெனுமே பள்ளி கொண்டு படுத்தார் நடித்தார் படுத்தார் நடித்தார். ஆமா பக்கம் 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 அவளுத்தாய வந்துருச்சாயா. அந்த கண்ணன் கார்மேக வண்ணன் கமல கண்ணன் சங்கு சக்கரன் காணிக மலமாளன் பத்தவதாரம் கொண்ட பரந்தாம கண்ணன். ஆமா ஆமா நான் நினைச்சேன் நீ சொல்லிவிட்டமா. ஆமா ஆமா அறிவோம் நமோ நாராயண பிரவாசி தேவன் மூலாதரன் பிரம்மஸ்திருவன் திரிகோணன் அகரன் உகரன் சிகிரன் ஓங்காரன் வீரசுரன் பர பிரம்ம கம்பீரன் சரி சப்பாரன் ஜீவரத்தின தயால ரசிகன் தீர்வேதன் புருஷவேதன் சிவோ வாமான கிரகன் அகர முதல் 51 கோணம் அஸ்த கலிகான உலகத்துல எங்க அண்ணன் அவன் மாதிரி யாரும் அண்ணன் அமையாது. தானால விட்டாலும் தன்னுடைய சரியாதுன்னு சொல்லுவாங்க. என் கண்ணனை தான் என் உயிருக்கு மேல நினைச்சிருக்கிறேன். அண்ணன் என் உடம்பந்த அண்ணன் பேர் அண்ணன். சரி சரிமா. கண்ணன் அவர் பலராமன். சரி சரிமா. ஆமாம்மா. இப்படி நாங்கள் 3 பேர் பிறந்து நான் இருட்டு 16 வயது பருவமங்கையான பிறகு எனக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா? கல்யாணம் அழைத்த மன்னவன். ஆமா யாருமா? அடியே ஓய் என் மன்னவனை நினைச்சாலே ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்படி எப்படி இருக்குது. எப்படியா இருக்குது? அவள் நினைச்சு எனக்கு என்னத என்னோ மெல்லா எண்ணி எண்ணி ஏங்குது எண்ணி எண்ணி ஏங்குது அட எண்ணி எண்ணி ஏங்குது. நீ வேங்குற வேலை வேலை வீங்குற வேலை வேணாம். அம்மம்மா வட மதராதாசத்தை ஜெகதோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய வசதி தேவருக்கு தேவகி ரோங்கு நிற்கின்ற சுபத்திரையாகப்பட்டவன் மகனாக பிறந்து சரி சரிமா. நான் யாரை மாலையிட்டு மாலையிட்டீங்க? அம்மா பங்குனி மாதம். ஆமா பங்குனி மாதம். சரி உத்திர நட்சத்திரம் பூர்ண சந்திர உதயத்தில் பிறந்ததால் அவருக்கு முதல் பெயரே பர்குணன் தான் பெயர் வச்சாங்க. முதல் பெயரே பர்குணன். ஆமா சரி பர்குணன் பார்த்தியப்பன் தனஞ்சயன் விஜயன் சுவேதவாகனன் வெச்சி சமயசாஸ்தி இப்படி பல நாமதயம் கொண்ட ஆனால் அழகு மன்னன். ஆமடி என்ன அழகு இந்த 14 லோகத்துல கூட 33 கோடி தேவர்கள் 41 அரிசிமார்கள் அசுரர் கைக்கர் கிண்ண
யாருமே அந்த அழகு இல்லையா? யாருமே அந்த அழகு கிடையாது. தேவர் மூவர் கூட அழகு இல்ல. சரி 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 சரி. என்ன அழகு தெரியுமா? என்ன அழகுமா? அவருக்கு உள்ள காலில் முய மாணிக்கம், பாதத்தில் செந்தாமரை, கணுக்காலில் கொலுசு, முழங்காலில் முத்து மாணிக்கம், இடுப்பில் ஒட்டிமானம், தொப்பிலில் அமர்ந்த கலசம், மார்பில் கவசம், முதுகில் மச்சரேகம், கரத்தில் தோல் புஜம், கழுத்தில் சிவன் மாலை மற்றும் உத்திராட்சி மாலை, கையில் தனராக, பல்லில் பரசுவேணி, நாக்கில் நட்சத்திரம், காதில் குண்டலம், மயில் தோகை போல் கண்ணிமை, மயில் விழி போல் கண்விழி, ஏர் நற்று எதிர் ரொம்ப சிறுசில் பிரம்ம முடித்தாழ்வடம். சரி, இப்படி வர்ணிக்க முடியாத அழகு உள்ள ரஞ்சனை. ஆமா, சரி சரி சரிமா. இவர நானு மலையிட்டீங்க. ஆமா, சரி சரி. அப்படி மலையிட்டு இருந்தாலும் ஏதோ உங்களுக்கு புலத்திர பாக்கியம் உண்டா? புத்திர பாக்கியமாடா? புத்திர பாக்கியமா? புத்திர பாக்கியம், புத்திர பாக்கியம். ஆமாம்மா. இவரை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து. ஆண் குழந்தை? யாருமாவரி? அந்த குழந்தைக்கு அபிமன்யு. அபிமன்யு? ஆமா. சரி சரி சரி. அபிமன்யு, வீர அபிமன்யு என்று பெயரிட்டு சரி இந்திரபிரஸ்தல் 23 ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். சரிமா. எத்தனை வருஷம்? 23 வருஷம். ஆமா ஆமா. அதன் பிறகு துரியன் செய்த வஞ்சகத்தால் சரி பாண்டவர்களின் மன்னவர்களை சூதினால் பகடையாடி விதரனை போகவிட்டு ஐவரவன் தானழைத்து சூதினால் பகடையாடி மண்ணுருக மண் பறித்து 12 வன காண்டகமும் ஒரு ஆண்டு அத்தியாசவாசம் கழித்து வந்தால் பாண்டவருக்கு நாடு கொடுப்பு என்று சொல்லி. சரி. ஆமாம்மா. மன்னவர்கள்லாம் வனவாசத்தில் இருக்கிறாங்க. சரிம்மா. மன்னவர்கள்லாம் வனவாசத்தில் இருக்கிறாங்க. ஆமா. என் மகனோடு இந்த ஆனைக்குந்திமா தேசத்தில் தனியாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். சரி. என் மன்னவர் குறை தவிர எனக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ஆமாமா. அதனால என் மகன் வனத்துக்கு வேட்டைக்கு சென்றிருக்கிறான். ஆமா, நான் அவனை பார்க்கணும். சரிமா. சரியா? அவனை பார்த்துட்டு